ஆயிரம் கேள்விகளோடு, அநேக குழப்பங்களோடு கர்த்தர் என்னோடு என்னுடைய வருத்தங்களிலும், என்னுடைய கவலையிலும், கண்ணீரிலும் என் கூட இருந்து கர்த்தர் என் சூழ்நிலையில மாற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிற உங்கள் மத்தியில கர்த்தர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார் என்பதை நான் விசுவாசித்து, தொடர்ச்சியாய் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். உங்கள் வாழ்க்கையில யாரை நோக்கி பார்க்க வேண்டும்? சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில். இந்த வசனம் எதை குறிப்பிட்டு நமக்கு சொல்லுகிறதுனா, நம்ம யாரை நோக்கி பார்க்கிறோம்? நாம் மனிதனை நோக்கி பார்க்கிறோமா, இல்லைனா உறவினர்களை நோக்கி பார்க்கிறோமா, இல்லை குடும்பத்தை நோக்கி பார்க்கிறோமா, இல்லை தேவனை நோக்கி பார்க்கிறோமா? இந்த கேள்வியை நான் இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்? கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்பதை இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்? கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. அவர் ஒரு நாளும் அவங்களை அவமானப்படுத்துகிற தேவன் அல்ல. தானியலின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் தெளிவாய் கவனித்து பார்க்கலாம். தானியல் 3 வேளையும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவனாக இருந்தான். கர்த்தருடைய சமூகத்தில் தனக்கு ஒரு அது பழக்கமாகவே வைத்திருந்தான். 3 வேளைகளும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு காரியத்தை வைத்திருந்தார். அப்படி அவருடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடக்கும்போது ஒரு நாள் பிரச்சனை வந்தது. அந்த பிரச்சனையின் மத்தியிலையும் அந்த பிரச்சனையை அவர் பெருசாகவே நினைக்காம எல்லா நாட்களிலும் செய்கிறது போல கர்த்தருடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படிட்டு அவரை நோக்கி பார்த்தார். பிரச்சனை வந்தது, அவரை தூக்கி சிங்கக்கபியில் போட்டாங்க. ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள், பிரபுக்களும் அதிகாரிகளும் ராஜாவும் இவன் இறந்துருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இறந்துருவான் அப்படின்னு நினைக்கும்போது இவன் இறந்துருவான்னு நினைக்கும்போது ஆனால் ஆண்டவர் அவரை பாதுகாக்கிறார். அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டுகிறார். ராஜா காலையில் வந்து அந்த குகையை திறந்து பார்க்குறாரு. தானியலே எப்படிப்பா இருக்கிறேன்னு கேட்கும்போது தானியல் கீழே இருந்து கர்த்தர் என்னை சுகமாய் பாதுகாத்தான்னு சொல்கிறார். அப்போ அவர் அவருக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு விசுவாசம். கர்த்தர் என்னை வெட்கப்பட விட மாட்டார். அவரை நோக்கி பார்க்கிறவர்களை அவர் அவமானப்படுத்துகிற தேவன் இல்லை. அவரை நோக்கி பார்க்கிறவர்களை அவர் கிருபையாய் நடத்துகிறார் என்பதை நம்ம தானியலின் புஸ்தகத்தில் அழகாய் வாசிக்கலாம். இந்த வசனம் அதே தான் சொல்லுகிறது. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி பார்க்கிறவருடைய முகம் பிரகாசம் ஆகும். மோசே 40 நாட்கள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கீழே இறங்கி வரும்போது அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது அப்படின்றத வேதம் வாசிக்கிறோம். 40 நாள் அவன் இறந்துட்டான்னு நினச்சாங்க. ஆனால் திரும்ப வரும்போது அவனுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. கர்த்தருடைய சமூகத்தில் போகிற ஒவ்வொரு நேரமும் நம்முடைய முகம் பிரகாசமாய் மாறும். கர்த்தர் நம்மளை பிரகாசமாய் மாற்றுக. இந்த உலகத்தில் வெளிச்சமுள்ள ஜீவியத்தை மாற்றுவாங்க. முகம் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் ஜீவியத்தில் கர்த்தர் நம்மளை வெளிச்சமுள்ள வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு பிரகாசமுள்ள வாழ்க்கையாகவும் கர்த்தர் மாற்றுவாங்க. அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா, அவரை நோக்கி பார்க்க. இங்கே அதை தான் சொல்லுது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்களை கர்த்தர் வெட்கப்பட விடுகிற தேவன் அல்ல. அவரை நோக்கி பார்க்கணும். எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா சமயங்களிலும், எந்த மாதிரி காரியங்கள் வந்தாலும் அவரை நோக்கி பார்த்தால் கண்டிப்பாய், வசனம் தெளிவாக சொல்லுகிறது, 100% கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை வெட்கப்பட விடுகிற தேவன் அல்ல. இந்த வெட்கப்பட விடுகிற தேவன் அல்ல அப்படின்னா நிறைய காரியங்கள் என்னுடைய எண்ணத்தில் வருது. நான் தானியலை பற்றி சொல்ல முடியும், மோசேவை குறித்து சொல்ல முடியும், யோசேப்பை குறித்து சொல்ல முடியும், ஆபிரகாமை குறித்து சொல்ல முடியும். ஆனால் எனக்கு இன்னொரு மனிதனை குறித்து நான் படித்தேன். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். உலகத்தில் இருக்கவங்களாம் பைத்தியக்காரன்னு சொல்லியிருப்பான். பஞ்ச காலத்தில் போய் நிலத்தில் விதைக்கிறானே அப்படின்னு பைத்தியக்காரன் பண்ணுறான் பாரு, தேவையில்லாத வேலையை பண்ணுறானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஈசாக்கு தேவனை பார்த்து விதை விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு அறுவடை செய்தாங்க அப்படின்றதை நம்ம வேதம் வாசிக்கிறோம். யாரை நோக்கி பார்த்து நம்ம காரியங்களை வெற்றியாய் நம்ம செய்கிறோமோ, யாரை நோக்கி பார்க்கிறோமோ அந்த காரியத்தை கர்த்தர் வெற்றியாய் நடத்துவாங்க என்பதை வேதம் அநேக இடங்களில் சொல்லுது. மோசேக்கு கர்த்தர் வெற்றியாக நடத்தினாங்க, நோவாவுக்கு கர்த்தர் வெற்றியாக நடத்தினாங்க. வேதத்தில் ஒவ்வொருவரை பார்க்கலாம். சிம்சோனை கர்த்தர் வெற்றியாக நடத்தினாங்க. கடைசியாக அவன் பாவம்லாம் செஞ்சுட்டு அந்த கோயிலில் அவனை கட்டி போட்டு இருக்கும்போது அவன் கர்த்தரை நோக்கி பார்க்குறான், அப்பா என்னை மன்னிச்சிருங்க, இந்த ஒரு விஷயம் என்னை மன்னிச்சிருங்கன்னு பார்க்கும்போது
கர்த்தர் அவனை மன்னிக்கிறாங்க. ஒரு புதிய பலன் வருது. அந்த இடத்துல அந்த பெலிஸ்தியர்கள்லாம் கொன்று போட்டான் என்பதை வேதம் வாசிக்கிறோம். சாமுவேல் கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தர் அவனை நன்மையாக நடத்தினாங்க. இந்த உலகத்திலே கர்த்தர் நன்மையாய் நடத்தின மனிதர்களை பார்த்தோன்னா அவங்க எல்லாருமே கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. அந்த பிதாவை நோக்கி பாருங்கள், அப்பாவை நோக்கி பாருங்கள். அப்பா உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியத்தை கண்டிப்பாக செய்வாங்க. இந்த வசனம் அதே தான் சொல்லுது. உங்கள் முகத்தை கர்த்தர் வெட்கப்பட விடுகிற தேவன் அல்ல. அவரை நோக்கி பாருங்கள். இன்றைக்குரிய வேலைகளை செய்யுங்க. கர்த்தர் உங்களை நன்மையான பாதையில் நடத்துவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க.